வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். ஃபேக்ட்ஸ் சீரிஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005ல ஆக்டர் சூர்யா நடிச்சு ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கஜினி படத்துல இருக்கிற மூவி ஃபேக்ட்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கஜினி படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா மிரட்டல்னு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சில காரணத்தினால மிரட்டல்ங்கிற பேரை மாத்தி கஜினிங்கிற பேரு வச்சிருக்காங்க. அடுத்ததா ரமணா படத்தோடைய சக்சஸ்க்கு அப்புறமாட்டி டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் எழுதின ஸ்கிரிப்ட் தான் மிரட்டல். இந்த மிரட்டல் ஸ்கிரிப்ட வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஆக்டர் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சியான் விக்ரம் கிட்ட தான் வந்து இந்த படத்தோடைய கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சில காரணங்களால சியான் விக்ரம் இந்த ஸ்கிரிப்ட வந்து பண்ண முடியாம போயிடுச்சான். சோ அதுக்கப்புறமாட்டி தான் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து நம்ம தல அஜித்குமார் கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த கதையை வந்து சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு இந்த கதையை ரொம்பவே வந்து பிடிச்சு போய் அவரும் இந்த படத்துல வந்து கமிட் ஆயிருக்கிறாரு. அடுத்ததா இந்த படத்துல கல்பனா அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் வந்து அசினை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு நம்ம டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். தல அஜித்குமார் இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டி இவரையும் அசினையும் வச்சு போட்டோ ஷூட்ஸ் எல்லாமே நடத்தி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிரட்டல் அப்படிங்கிற டைட்டில்ல போஸ்டரும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமாட்டி ஒரு சில காரணங்களால நம்ம தல அஜித் தான் இந்த படத்துல இருந்து டிராப் பண்ணிருக்கிறாரு. இதுக்கு அப்புறமாட்டி டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் வந்து ஆக்டர் மாதவன் கிட்ட வந்து இந்த கதையை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகல. சோ கிட்டத்தட்ட இந்த ஸ்கிரிப்ட 12 ஹீரோஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த கதையை. ஆனா யாருமே வந்து இந்த கதையை வந்து நடிக்க அக்செப்ட் பண்ணிக்கலையாமா. கடைசியில சூர்யா கிட்ட சொல்லி சூர்யாவுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சு போய் தான் ஃபைனலா அவரும் இந்த படத்துக்குள்ள கமிட் ஆயிருக்கிறாரு. கஜினி படத்துல அசின் கேரக்டருக்கு அடுத்து இன்னொரு ஒரு ஃபீமேல் கேரக்டரும் இருக்கும். சோ அந்த கேரக்டருக்கு வந்து நயன்தாரா தான் வந்து பண்ணிருப்பாங்க. ஆனா நயன்தாராவுக்கு முன்னாடியே ஸ்ரீயா சரண் தான் வந்து பண்றதா இருந்துச்சாமா. ஆனா அவங்க ஒரு சில காரணத்தினால நடிக்க முடியாம போனதுக்கு அப்புறமாட்டி தான் கடைசியா நயன்தாராவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய வில்லன் கேரக்டர் வந்து பிரதீப் ராவத் வந்து நடிச்சிருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பிரகாஷ் ராஜ் கிட்ட தான் வந்து இந்த கதையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவரும் வந்து இந்த படத்துல வந்து கமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவருக்கு அந்த டைம்ல நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருந்ததுனால இந்த படத்தை அவர் நடிக்க முடியாம போயிடுச்சு. சோ அதுக்கப்புறமாட்டி தான் வந்து நெக்ஸ்ட் சாய்ஸா பிரதீப் ராவத் கிட்ட வந்து இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. சோ அவருக்கு இந்த கதையை ரொம்ப பிடிச்சு போய் அவரும் வில்லனா இந்த படத்துக்குள்ள கமிட் ஆயிருக்கிறாரு. முதல்ல தல அஜித்குமார் இந்த படத்துக்கு கமிட் ஆன அப்போ வந்து யுவன் சங்கர் ராஜா தான் வந்து இசையமைக்கிறக்காண்டி பிளான் பண்ணி இருக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமாட்டி ஆக்டர் சூர்யா உள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டி காஸ்டிங் கிராசஸ் எல்லாமே வந்து மாறினதுக்கு அப்புறமாட்டி ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசரா உள்ள வந்திருக்கிறாரு. மெமண்டோ ஹீரோவுக்கு வந்து ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமாட்டி அதே மாதிரி அவர் உடம்புல சில நம்பர்ஸ்ல வந்து பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்ஸ்டன்ட் போட்டோகிராஃபர் கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோ இந்த 3 விஷயங்களை மட்டும்தான் வந்து கஜினி படத்துலயும் வச்சிருப்பாரு நம்ம டைரக்டர். இந்த கஜினி படத்துல சூர்யாவுக்கும் அசினுக்கும் ஒரு லவ் ட்ராக் வந்து வரும். சோ கல்பனாங்கிற கேரக்டர் அசின் நடிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல சஞ்சய் ராமசாமிங்கிறவர் வந்து கல்பனாவை நேர்ல பார்க்க போவாரு. அப்ப பார்க்கும்போதுதான் அவருக்கு கல்பனாவை ரொம்ப பிடிச்சு போனதுனால அவரு தான் வந்து சஞ்சய் ராமசாமி அப்படிங்கறத மறைச்சு மனோகர் அப்படிங்கிற பேர்ல வந்து கல்பனாவோட பழக்க ஆரம்பிப்பாரு. இந்த லவ் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படத்துலயும் ரொம்ப சிமிலரா இருக்கும். அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஹாப்பி ஹோல் லவ்லிங்கிற படம் தான். அந்த படத்துலயும் ஹீரோ வந்து ஒரு ரிச்சான பர்சனா தான் வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு ஆளா தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா தான் வந்து காமிச்சிருப்பாங்க. கஜினி படம் செப்டம்பர் மாசம் 2005ல ரிலீஸ் ஆகி பெரிய சக்சஸ் ஆச்சு. சோ இந்த படம் தான் வந்து அந்த வருஷத்திலே வந்து 3rd ஹையஸ்ட் கிராசிங் மூவின்னு சொல்றாங்க. ஹிந்தில அசின், ரியாஸ் கான் மற்றும் பிரதீப் சிங் ராவத் 3 பேருமே வந்து ஹிந்தில நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல நடிச்சதுக்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதையும் அசின் வந்து வாங்கியிருக்கிறாங்க. சூர்யாவோட உடம்புல வந்து ரொம்ப மொபைல்ஸ் நம்பர் வந்து பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு மொபைல் நம்பர் வந்து உண்மையான ஒரு நபருக்கு சொந்தமான நம்பராமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா பை.